துப்பாக்கிய தூக்கிக்கிட்டு ஒரு நாட்டை ஆளலாம். ஆனா காலியான கஜானாம வச்சுக்கிட்டு உலகத்தை ஏமாத்த முடியாது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீரோட ஆட்டம் இப்போ வளைகுடா நாடுகள் கிட்ட பலிக்காது போல தெரியுது. நாட்டை வித்து தான் சம்பாதிக்கணும்னு முடிவெடுத்த அப்புறம் அதை வாங்குறவன் சொல்றதுக்கு தான் நீங்க ஆடியாகணும். இது வெறும் நிர்வாகம் இல்ல, பாகிஸ்தானோட கடைசி விற்பனை. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாகிஸ்தானோட தற்போதைய மிக மோசமான பொருளாதார நிலைமை பற்றி தான். நண்பர்களா இருந்த சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இப்போ பாகிஸ்தானை கைவிட்டுட்டு வர்றாங்க. இது ஏன் நடக்குது? இதனால தெற்காசிய அரசியல்ல என்ன மாற்றம் வரப்போகுது? வாங்க விரிவா பார்ப்போம். பாகிஸ்தான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அந்த நாட்டோட கஜானா மொத்தமா காலியாகிடுச்சு. வளைகுடா நாடுகளோட உதவியத்தான் அவங்க முழுசா நம்பியிருந்தாங்க. ஆனா இப்போ அங்கிருந்து வர்ற செய்திகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி தரக்கூடியதா இருக்கு. முதல்ல ஐக்கிய அரபு அமீரகம் UAE எடுத்த ஒரு அதிரடி முடிவை பார்ப்போம். இஸ்லாமாபாத் சர்வதேச விமான நிலையத்தோட செயல்பாடுகளை நிர்வகிக்கிற ஒப்பந்தத்திலிருந்து அமீரகம் இப்போ வெளியேறிடுச்சு. இங்கேதான் ட்விஸ்ட் இருக்கு. ஏன் வெளியேறினாங்க? பாகிஸ்தான் அரசு அந்த ஒப்பந்தத்துல தெளிவான சட்ட விதிமுறைகளை வைக்கல. அது மட்டும் இல்லாம நிர்வாகத்துல பாகிஸ்தான் ராணுவத்தோட தலையீடு ரொம்ப அதிகமா இருந்ததா ராய்ட்டர்ஸ் செய்திகள் சொல்லுது. இதனால உங்க கூட பிசினஸ் பண்ணவே முடியாதுன்னு அமீரகம் கைய விரிச்சிட்டாங்க. சரி, விமான நிலையம் தான் போச்சுன்னு பார்த்தா அடுத்து ஒரு பெரிய இடி காத்திருக்கு. சவுதி அரேபியா மற்றும் குவைட் நாட்டைச் சேர்ந்த சுமார் 37 நிறுவனங்கள் பாகிஸ்தான் மேல சர்வதேச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட $2 பில்லியன், அதாவது இந்திய ரூபாயில பல ஆயிரம் கோடி. இதோட பின்னணி என்னன்னு பார்த்தா, பாகிஸ்தானோட மின்சாரத்துறையில இருக்கிற கே எலக்ட்ரிக் நிறுவனத்துல இந்த நாடுகள் முதலீடு செஞ்சிருந்தாங்க. ஆனா பாகிஸ்தான் அரசு தன்னிச்சையா வரிகளை ஏத்துறது, லாபத்தை சரியா தராததுன்னு பல குளறுபடிகளை செஞ்சிருக்கு. இதனால கோபமான முதலீட்டாளர்கள் இப்போ நீதிமன்றம் ஏறிட்டாங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு சர்வதேச அவமானமா பார்க்கப்படுது. இப்போ ஒரு கேள்வி எழும். இவ்வளவு நாளா உதவி செஞ்ச சவுதி அரேபியா இப்போ ஏன் இவ்வளவு கராரா இருக்காங்க? இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு, பாகிஸ்தான் நிஜமாவே ஒரு நம்பிக்கையான நாடா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையை சொல்ல போனா பாகிஸ்தானோட மொத்த அதிகாரமும் இப்போ ராணுவ தளபதி ஆசிம் முனீர் கிட்ட தான் இருக்கு. இவரு சிறப்பு முதலீட்டு வசதி கவுன்சில் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிச்சாரு. இதோட நோக்கம் என்னன்னா வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறது. ஆனா இதையும் ராணுவம் தான் கட்டுப்படுத்துதுன்னு தெரிஞ்ச உடனே வளைகுடா நாடுகளுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. முதலீடு பண்ற காசுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதற்கிடையில் பாகிஸ்தான் ஒரு தந்திரம் பண்ணுச்சு. அவங்களோட பாகிஸ்தான் சர்வதேச ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை விற்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த நிறுவனத்தோட கடன் சுமை மலை மாதிரி நிக்குது. இதனால வாங்க வர்றவங்க ஓடிடுறாங்க. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குறதுல கூட பாகிஸ்தான் அரசு ஒரு போலி தோற்றத்தை உருவாக்குறதா BBC போன்ற ஊடகங்கள் சுட்டிக்காட்டுது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தான் இப்போ சர்வதேச நாணய நிதியத்தோட பிடியில இருக்கு. IMF கடன் கொடுக்கணும்னா இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களை வித்தே ஆகணும்னு நிபந்தனை போட்டிருக்காங்க. ஆனா அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறது தான் இப்போ இருக்கிற கசப்பான உண்மை. அடுத்ததா பாதுகாப்புத்துறை பக்கம் வருவோம். பாகிஸ்தான் அவங்களோட JF-17 போர் விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு விற்க போறதா ஒரு பெரிய விளம்பரம் செஞ்சாங்க. ஆனா இது வெறும் வாய் வார்த்தைதான்னு இப்போ தெரிய வந்திருக்கு. பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தானோட தொழில்நுட்பமோ இல்ல ஆயுதங்களோ தேவையில்லை. அவங்களுக்கு தேவையானது பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள் மட்டும்தான். அதாவது சவுதிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா பாகிஸ்தான் வீரர்களை கூலியா பயன்படுத்திக்கலாம்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. மத்தபடி பாகிஸ்தான் தயாரிக்கிற ஆயுதங்கள் மேல அவங்களுக்கு பெரிய அளவுல மதிப்பு இல்ல. இது பாகிஸ்தான் ராணுவத்தோட முகத்திரையை கிழிச்ச மாதிரி ஆகிடுச்சு. இதன் பின்னணி ரொம்ப ஆழமானது. பாகிஸ்தான் கடந்த 2016ல இருந்தே சீனா கூட சேர்ந்து பல மின் திட்டங்களை செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனா அந்த திட்டங்கள் எதுவுமே லாபத்துல ஓடல. இப்போ கத்தார் போன்ற நாடுகள் கூட பாகிஸ்தான் கடனை திருப்பி தராததால எச்சரிக்கை கடிதங்களை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் சீனா கிட்ட வாங்கின கடன், மறுபக்கம் வளைகுடா நாடுகளோட கோபம். இதுக்கிடையில பாகிஸ்தான் எப்படி தப்பிக்க போகுது? இதனால வர்ற 6 முதல் 18 மாசங்கள் பாகிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம்.
கராச்சி மற்றும் லாகூர் விமான நிலையங்களை நிர்வகிக்கிற துருக்கி நிறுவனங்கள் கூட இப்போ அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் அரசு ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவையில்லாத தலையீடுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி, இதனால சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்பு? அங்கதான் பெரிய பிரச்சனையே இருக்கு. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையை மூடுனதுனால வர்த்தகம் மொத்தமா முடங்கிடுச்சு. இதனால அந்த நாட்டில் இருக்கிற கைபர் பக்துன்குவா பிராந்தியத்துல மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சின்ன சின்ன கடைகள் வச்சிருந்தவங்க கூட இப்போ வருமானம் இல்லாம தவிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாகிஸ்தான் அரசு என்ன பண்றாங்கன்னா, நிலைமை கட்டுக்குள்ள தான் இருக்குன்னு ஒரு மாயையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தரவுகள் வேற மாதிரி சொல்லுது. பாகிஸ்தானோட பணவீக்கம் விண்ண முட்டுது. 1 லிட்டர் பாலோட விலையே 100 ரூபாயை தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இதனால மக்கள் கிட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தான் முன்னாடி இருக்கிற ஒரே வழி நிஜமான பொருளாதார சீர்திருத்தங்களை செய்யறது மட்டும்தான். ஆனா ராணுவம் தன் கையில இருக்கிற அதிகாரத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு நாட்டுக்கிட்ட பிச்சை எடுத்து காலத்தை தள்ளிடலான்னு. ஆனா இப்போ இருக்கிற 2026ல உலக நாடுகள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. குறிப்பா சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அவரோட நாட்டை நவீனப்படுத்த துடிக்கிறாரு. அவருக்கு தேவை லாபம் தரக்கூடிய பிசினஸ் தானே தவிர சும்மா காசை வாரி இறைக்கிற உதவி இல்லை. நாங்க காசு கொடுக்கறோம், ஆனா பதிலுக்கு எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு அவங்க கேட்கிற கேள்விக்கு பாகிஸ்தான் கிட்ட பதில் இல்லை. இன்னும் சில செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான் தன்னோட இறையாண்மை முதலீட்டு நிதியத்துல இருக்கிற ராணுவ நிறுவனங்களோட பங்குகளை வளைகுடா நாடுகளுக்கு கொடுக்க முன்வந்திருக்காங்க. ஆனா அதையும் வாங்குறதுக்கு அந்த நாடுகள் யோசிக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு பாகிஸ்தான்ல ஆட்சி மாறினா இல்ல ராணுவ புரட்சி நடந்தா அந்த பங்குகளோட நிலைமை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியல. நிர்வாக குளறுபடிங்கிறது பாகிஸ்தானோட ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயமா மாறிடுச்சு. முன்னாடி ஷாங்காய் எலக்ட்ரிக் நிறுவனம் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதை பல வருஷமா இழுத்தடிச்சு அந்த நிறுவனத்தையே வெறுத்து போக வச்சாங்க. இதையெல்லாம் ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு தான் இப்போ இருக்கிற சவுதி நிறுவனங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாடம். ஒரு நாடு ராணுவத்தோட கட்டுப்பாட்டுல இருந்தா அங்க பொருளாதாரம் எப்படி சீரழியும் அப்படிங்கிறதுக்கு பாகிஸ்தான் தான் நேரடி உதாரணம். இப்போ பிரதமர் ஷேபாஸ் ஷெரீஃபும் ஆசிம் முனீரும் உலக நாடுகள் கிட்ட கெஞ்சுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நட்பு நாடுகள் கொடுக்கிற இந்த தொடர் அடிகள் பாகிஸ்தான் தன்னை திருத்திக்கிறதுக்கான கடைசி எச்சரிக்கை. ஒருவேளை அவங்க இன்னும் மாறலன்னா பாகிஸ்தான் ஒரு மீள முடியாத நிதி நெருக்கடியில சிக்கி பல துண்டுகளா உடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சில அரசியல் வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. இது தெற்காசியாவோட அமைதிக்கே ஒரு பெரிய சவாலா முடியலாம். முடிவா ஒன்னு சொல்லணும், பிச்சை எடுக்கிற கைக்கு அதிகாரம் இருக்காது, அந்த கைக்கு அடிபணிகிற நிலைமைதான் மிஞ்சும். பாகிஸ்தானோட நிலைமையும் இப்போ அதுதான். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்ன? பாகிஸ்தான் இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வருமா, இல்ல அவங்களோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிடுச்சா? உங்களோட பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற ஆழமான செய்திகளை தெரிஞ்சுக்க எங்களோட இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.